கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளில் கூட ஒரு பேசுவது தெரிந்து கொண்ட வேத பகுதி 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 Corinthians chapter 2 verse 2. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிப்போம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொருவரையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். ஹalleluya, praise the Lord. கர்த்தருடைய ஆவியானவர் பவுல் மூலமாய் கொரிந்து சபைக்கு சொல்லும் பொழுது அவர் ஒரு அருமையான ஒரு காரியத்தை சொல்றார். என்னன்னா, தீர்மானித்திருக்கிறேன். நான் ஒரு காரியத்தை தீர்மானித்திருக்கிறேன். என்னது காரியம் சொன்னா, இயேசு கிறிஸ்துவையும் சிலுவையில் அறையப்பட்ட அவரையும் அன்றி வேறு ஒருவரை குறித்தும் வேறு ஒன்றை குறித்தும் நான் அறிய நன்றேன். Praise the Lord. Hallelujah. Glory to God. என்னச்சுன்னா, அந்த காரியங்கள் என்ன சொல்றாருன்னா, அவரை மாத்திரம் பார்த்து அவர் மாத்திரம் என்ன பண்ணுன்னு சொன்னா, அவரை மாத்திரம் உயர்த்தும் குறைகள் நமக்கு முன்பாக தெரியாது. Praise the Lord. Hallelujah. அங்க நம்முடைய சுயம் காணப்படாது, நம்முடையது என்பது அங்க வெளியே வராது. எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னு சொன்னா அவரை உயர்த்துகிற ஒரு அனுபவம். Praise the Lord. நம்முடைய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சொன்ன எல்லா சூழ்நிலையிலும் தேவனை உயர்த்த கற்றுக்கொள்ள வேண்டும். Praise the Lord. அதான் you must know how to lift God. எல்லாவற்றிலும் ஒரு நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி அவைகளில் எப்படி தேவனை உயர்த்துவது. Always in everything ask God to open your eyes to see how you can glorify God. Praise the Lord. எல்லாவற்றிலும் அது ரொம்ப முக்கியமானது. இந்த காரியங்களை நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் பார்த்து நம்ம வேதத்தில் வாசிச்சுக்கோ. தானியேலின் புஸ்தகத்தில் அங்கே ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய காரியங்களை பார்க்கும்போது அங்கே சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, 3ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கிங்க. பதினாறாம் வசனத்தை வாசிங்க. 3:16. தானியேல் 3:16. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உங்களுடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உங்களுடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின பொற்சிறையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுள் என்றார். இந்த 3 வாலிபர்கள் பார்த்தீங்கன்னா அடிமைகள் பார்த்தீங்கன்னா எருசலேமிலிருந்து இப்படிப்பட்டு வந்து இங்கே பாபிலோன்ல இருக்கிறாங்க. இவருடைய ஞானம் அனந்தமாக இருக்குது. இருக்கையில் யாருடைய ஞானத்தை காட்டும் விசேஷமாக 10 மடங்கு அதிகமாக இருக்கிறதுனால இவங்களை எடுத்து இவங்களை என்ன பண்ணாச்சுன்னா முக்கியமான பதவியில் வைக்கிறாங்க. இந்த பதவியில் வைக்கும் போது நல்லா பார்த்து புரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொன்னா நல்லா இன்னைக்கு வந்து எப்படி சொன்னா, இப்போ இன்னைக்கு வந்து அமெரிக்கா ஐக்கிய தேசம் சொல்றது போல அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாபிலோன் வந்து ஒரு இது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாகரிகங்களை வளர்ந்து அப்படிப்பட்ட ஒரு இடம் அது. இப்போ இவன் பெரிய ஒரு ராஜா எம்பரர் கூட சொல்லலாம், அப்படிப்பட்ட ஒரு நைபர் நேச்சாரு. அங்கே அந்த ராஜ்யத்தில் பெரிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் போது நல்லா ஞாபகம் எடுத்துக்கணும். உங்களுக்கு என்ன சொன்னா, யூ ஹேவ் த பவர், யூ ஹேவ் அத்தாரிட்டி. அது மட்டும் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை. அடிமைத்தனத்தில் இருந்து கொண்டு வந்தாங்க, இது பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வாழ்க்கை இருக்குது, நல்ல ஒரு இது இருக்குது. ப்ளஸ் 2வது யூ ஹேவ் அ குட் ரெஸ்பெக்ட் அண்ட் ஹானர் ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கும்போது என்ன நடக்குச்சுன்னா, ஒரு நாள் ராஜா தன்னை போல ஒரு உருவத்தை செய்கிறாங்க. எல்லாம் வணங்கணும்னு இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, வணங்க மாட்டேன்றாங்க. அப்போ எதிராளிகள் வராங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ராஜாவுக்கு சொன்னவங்க ராஜா சொல்கிறாரு பண்ணணும். 15 வாசிங்களேன். இப்பொழுதும் எக்காலம் இப்ப ராஜா சொல்றாரு, நீங்க வழங்காம இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், இப்ப என்ன பண்ண போறீங்க நீங்க? எக்காலம் நாகசுரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும் போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமா இருந்தால் நல்லது. பணிந்து கொள். பாத்தீங்கன்னா சொல்றாரு,
அப்பா இப்போ இவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க, அக்யூசேஷன் வந்தாச்சு, சரி ஒரு சான்ஸ். இப்போ என்ன பண்ணணும்? எல்லாம் வாசிக்கும் போது விழுந்து நான் வச்ச பொருளைய நீ என்ன பண்ணணும்? வாங்கணும். ஸோ இந்த காரியங்கள் இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு இப்படி பண்ணுவேன், அக்னியில போடுவேன் சொல்லி சொல்றாரு. இப்போ இவங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அதுக்கு தான் அந்த உத்தரவு சொல்றாங்க, ராஜாவே நீ உங்களுக்கு தெரியணும், யூ மஸ்ட் நோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த காரியங்களை. இதுல நாங்கள் உத்தரவு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, எங்க தேவனைக்கு தப்பு வைக்க முடியல, தப்பிக்காம போனாலும். அப்ப என்ன சொன்னா இவங்களுடைய பார்வையில அல்லது உங்களுடைய சிந்தனையில இவங்களுடைய வாழ்க்கை ஒரு ஃபோக்கஸ் என்னன்னா, இட் இஸ் நாட் வாட் ஐ ஆம், வாட் ஐ என்ஜாய் தி பிளஷர்ஸ். இது இல்ல, இட் இஸ் மோர் அபௌட் மை காட். ஹalleluya. இங்க பவுல் சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவையும் சிலுவையில் அறையப்பட்ட ரெண்டு காரியத்தை சொல்றார். நல்லா புரிஞ்சுக்கணும். ஜீசஸ் கிரைஸ்ட் and the one crucified. அப்படின்னு அர்த்தம் சொன்னா அவருடைய மரணமும் அவருடைய உயிர்த்தெழுதலும். இவ்வளவு சிம்பிள் அது. இது ரெண்டையும் குறித்து அல்லாம வேற ஒண்ணு குறித்து நான் பேச மாட்டேன். ஐ டோன்ட் வாண்ட் யூ டு நோ. எதுக்கு அறிந்து கொள்ள நான் விரும்பல. ஏன்னா எல்லாமே இதுக்குள்ள அடங்கி இருக்கிறது. இதை தவிர்த்து ஒரு மகிமை மேன்மை ஒன்றுமில்ல, இதை தவிர்த்து ஒரு வல்லமையானது ஒன்றுமில்ல, இதை தவிர்த்து எதுவுமே இல்லை. அப்ப பேசணும்னு சொன்னா, மகிமைப்படுத்தணும்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சிலுவையில் அறையப்பட்ட அவரையும் நான் மேன்மைப்படுத்தணும். ஆமென். வேற எதையும் நான் மேன்மைப்படுத்த முடியாது. அதனால என்ன, அது மற்றதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. பெரிய ஜாப், பெரிய பிரபலமானவர், பெரிய இது அவசியம் இல்லை. You don't need to know. இவ்வளவு அவசியமே இல்லை. Why? Because everything is brought inside the Lord Jesus Christ. Amen. Hallelujah. இப்போ இவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, நிக்கல் சொல்றாங்க, நாங்க எங்களை விடுவிக்க வல்லவர் அவரே, அவர் விடுவிக்காட்டியும் நாங்க வணங்க மாட்டோம். அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு லைஃப் இஸ் God. Hallelujah. ஜீவன் என்று சொன்னால் அவங்களுக்கு தெரிந்தது என்னன்னு சொன்னா தேவன் மாத்திரமே. அதான் பவுலுக்கு. இன்றைக்கு நமக்கு அதே சொல்லப்பட்டிருக்கிறது, இனி நான் அல்ல கிறிஸ்துவே. Hallelujah. Our mind and heart and everything is about God. அவரை குறித்து நீங்கள் வாழும் பொழுது என்ன நடக்குதுன்னு சொன்னா, அவர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை. இப்போ 9 வாசிங்க. 1 கொரிந்தியர்ல 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. இப்போ வாசிங்க. எழுதி இருக்கிறபடி தேவன் தமிழ் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா யாருன்னா தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு. நல்லா புரிஞ்சுங்க, யார் அவன்? தெய்வம். கிறிஸ்துவையும் சிலுவையில் அறையப்பட்டவரையும் அன்றி வேற ஒன்றை குறித்து அறியாமல் இருக்கிறான் பாருங்க. அவர் மாத்திரம் தான் உனக்கு எல்லாமே இருக்கிறதுல, அவன் தான் நேசிக்கிறவன். ஆமென். ஹல்லேலூயா. என்னை நேசித்தால் என் வசனங்களை கைக்கொள்ளு. If you love me, do as do according to my commandments. என்னுடைய வார்த்தையின்படி நடவுங்கள், கட்டளைப்படி நடவுங்கள் என்று சொல்லி கொடுத்திருக்கார். அப்போ அன்பு நேசிக்கிறவன் சொன்னா இவன் தான். இப்படிப்பட்டவனுக்கு வசனம் சொல்லுகிறது, ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். Praise the Lord. Hallelujah. அப்போ once you get into this to go God, Jesus Christ and him crucified. Why? Because everything in him, அவருக்குள் சகலமும் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இத புரிஞ்சுக்கணும். இந்த வேர்ல்ட் எப்படி காண்பிக்குதுன்னு சொன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். சபிக்கப்பட்ட சூழ்நிலையிலே இருந்த ஆதாமின் காரியங்களை தான் இந்த உலகம் பேசிக் கொண்டிருக்கிறது. உழைக்கணும், நெத்தி வேர்வை சிந்தணும், நீ தேடணும், நீ கஷ்டப்படணும், நீ சேர்க்கணும், நீ பாடுபடணும், இவைகளை பேசிக் கொண்டிருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த குழப்பமே என்னன்னு சொன்னா, வாட் ஷுட் ஐ டூ? அது போல் சொல்றாரு, இது அதுமே நான் கேட்க விரும்புறேன். எதை பத்தி நான் தெரிஞ்சுக்க வரல, யாரை பத்தி தெரிஞ்சுக்க வரல, எதுவுமே வரல, எனக்கு இவர் போதும். ஆமென். இதுதான் இயேசு மரியாதைக்கு உட்கார்ந்து இருக்கும்போது மார்த்தாடு வீட்டுல உட்கார்ந்து சொல்றாரு, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிற. தேவையானது, ஹல்லேலூயா, தேவையானது மறந்துடாதீங்க, தேவையானது ஒன்றே. மரியாளோ தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டிருக்கார். மரியாள் என்ன பண்ணா? நீங்க வாசிச்சீங்க தெரியும். இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தை கேட்கிறார். தேவையானது ஒன்றே. 21. What is it? My word. Amen. என் வார்த்தை. Praise the Lord.
அப்போ என்ன நம்முடைய வாழ்க்கையில் என்ன வந்துச்சுன்னா, தேவ வார்த்தையை அதிகமாய் நேசிக்க, விசுவாசித்து நடக்க பழகிக் கொள்ள வேண்டும். ஏன்னா வார்த்தைன்றது அது வரும்போது டோன்ட் கம் இன்டு ஜஸ்ட் a word, ஒரு காத்து இல்லை, இல்ல ஒரு சத்தம் இல்லை. வார்த்தை என்று சொல்லும் பொழுது நபர், ஆமென், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். அதுதான் வந்து யோவான் எழுதும்போது, யோவான் 1ஆம் அதிகாரம் சொல்லும்போது, ஆதியிலே வார்த்தை இருந்தது. அவர் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய வார்த்தையால் வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய வார்த்தை, ஆமென். இயேசு என்ற இது வந்து வார்த்தை சொல்லும்போது தேவனுடைய வார்த்தை என்று நீங்க வரும்பொழுது ஞாபகத்துக் கொள்ளுங்க, you are talking about him. Hallelujah. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் நீர் உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறீர். இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் அப்படியாக உயர்த்தி வைத்திருக்கிறார், எல்லா துரைத்தனங்களுக்கும் வல்லமைகளுக்கும் அதிகாரங்களுக்கும் மேலாய். ஆமென். ஹalleluya. அப்போ the word of God, அப்ப நம்முடைய லைஃப் உடைய அப்ளிகேஷன் வரும்பொழுது it is always God. Praise the Lord. எப்பவுமே God God God. அப்ப என்னன்னா, it is not religious activity. நல்லா புரிஞ்சுக்கங்க, சடங்காச்சாரம் இல்ல. இது எதை குறிக்குன்னு சொன்னா, தேவனை நேசிக்கிறவன் என்ன பண்ணுவான்னா, தேவனுக்காய் தன்னை ஒப்பு கொடுத்து அவனுடைய இருதயம், அவனுடைய சிந்தை, அவனுடைய செயல்கள் நடக்க எல்லாமே தேவனை பிரியப்படுத்தவே இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா. ஏன் இதை வந்து எல்லாரும் நீ எதுலயும் வந்து சேர வேண்டியது தானே? இல்ல. ஏன் சேர மாட்ட? அப்பா திட்டுவாங்க, அம்மா இல்ல. என் தேவனுக்கு பிரியமாயிருக்காது, அவ்வளவுதான். ஏன் நீ இப்படி இருக்கிற? Because I love God. Simple. I love God. I made a decision to God. தேவனிடத்தில் நான் நேசிக்கிறேன், அவரிடத்தில் நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன், அன்று நான் உமக்காய் வாழ்வேன். So I love everything. அவ்வளவுதான், சிம்பிள். இதுக்கும் மற்றதுக்கு இது இல்லை. இந்த மாதிரிக்காக நான் வந்து வியாதியா இருந்தேன், என் வியாதி சுகமாக்கிறதுக்காக நான் வந்தேன். இது வந்து என்னச்சுன்னா ஒரு ஆரம்பம். ஆனா that will not lead you to the life of eternity. அது நித்திய ஜீவனுக்கு அழைத்து செல்லாது. ஏனென்று சொன்னால், நீ வந்தது அவருக்காக அல்ல, உனக்காக. Praise the Lord. ரட்சிப்பு நமக்கு வேணும், ஆனா ரட்சிப்புக்காக ஆண்டவர்கிட்ட வரக்கூடாது. ஆண்டவருக்காக அவர்கிட்ட வரும் பொழுது ரட்சிப்பு நிறைவேறும். Understand? You need God, but do you come to God because you love God or because you need Him? ரெண்டு. என் தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறபடினாலே நான் அவரிடத்தில் வருகிறேனா, அல்லது அவரை நேசிக்கிறபடினாலே வருகிறேனா? இந்த வாலிபருடைய வார்த்தை பாருங்க, அழகா இருக்குது. 17 வசனம் சொல்லும்போது, தானியேல் 3:15 சொல்லும்போது சொல்றாங்க பாருங்க, இந்த வார்த்தையை பாருங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை அப்படி ஒரு செகண்ட், யாரு அவங்க எப்படி கிடைச்சு வருது பாருங்க. நாங்கள் ஆராதிக்கிற, ஆமென், the God whom we worship. Praise the Lord. Hallelujah. Simple. Worship உடைய ஆக்டிவிட்டி நல்லா புரிஞ்சுக்கங்க. Worship is out of love. ஆமென். சடங்காச்சாரம் இல்ல. அவர் சொல்லும்போது சொல்ல எங்கள் தேவன் சொல்லி ஆரம்பிக்கலாம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அப்படின்னா, we know whom we worship. அவர் யார் என்பதை அறிந்திருக்கிறபடியால் நாங்கள் அவரை ஆராதிக்கிறோம். எங்கள் தேவனை எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா, என்ன காரியங்கள்னா, அவருடைய நேசம் எங்களுக்கு போதுமானது. ஏன் ஆராதிக்கிறோம்? ஆராதனை சொல்லும் பொழுது என்னது? கர்த்தருடைய மகத்துவங்களை மகிமை அவருக்கு செலுத்தி, துதிகளை செலுத்தி, அவரை போல நல்லவர் யாரும் இல்லை, ஒரு வல்லவர் ஒருவரும் இல்லை, நன்மை செய்கிறவர் இல்லை, அக்கறையாய் கரிசனையாய் நம்பி இருக்கிறவர் இல்லை, நமக்காக தன் ஜீவனையை கொடுத்து நமக்காக யாவும் செய்து முடித்த அவர், நாம் பாவிகளாய் இருக்கையிலே அவர் நமக்கு நேசித்து தன் ஜீவனை கொடுத்தவர். ஆகையினாலே அவரை போல ஒருவரும் இல்லை என்று சொல்லி வந்து நின்றுக்கிறது பேர் ஆராதனை. ஹல்லேலூயா. ஏன் அநேக கண்குண்டான சார் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம். ரெஃபரன்ஸ் இன்னொன்று 11ஆம் அதிகாரத்தில் 24, 25 வசனம் பாருங்க. மோசே குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 23 வாசிங்க. மோசே குறித்து சொல்லப்பட்டிருக்கு.
மோசே பிறந்தபோது அவருடைய தாய் தகப்பன்மார் அவனை அளவுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒழித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து, நல்லா பாருங்க, அவன் வயசு வந்த உடனே அப்படின்னா புரிந்து கொள்ளுதல் வந்த மாத்திரத்துல இப்ப என்னாச்சு, அங்க டாப் லெவல்ல இருக்கிறவன் இப்ப என்ன பண்றான், வெறுத்து. அந்த வார்த்தை இப்போ இதுவரைக்கும் உலகத்தின் படி அது மேன்மையானது, ஒரு வல்லமை உள்ளது, ஒரு அதிகாரம் உள்ளது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தை வேதம் சொல்லுகிறது வெறுத்து. Praise the Lord. Hallelujah. இதான் உடையது. தேவனுடைய அன்பு உங்களுக்குள் வரும் பொழுது உலகத்தின் மேன்மை உங்களுக்கு அருவருப்பாய் மாறும். அல்லேலூயா. மாறணும். உலகத்தின் மேன்மை உங்களுக்குள்ள இருக்குது, தேவனுடைய அன்பு இருக்குன்னு சொன்னா அது மாறும். கொண்டு இருக்க முடியாது. உலக சிநேகிதம் தேவனுக்கு பகை. It's an enemy. World is enemy of God. The love of the world is enmity with God. தேவனுக்கு பகை. Praise the Lord. You cannot love the world. You are in the world. இந்த உலகத்துல இருக்கிறோம், வேலை செய்கிறோம், படிக்கிறோம், சாப்பிடுறோம், இதெல்லாம் இருக்குது. ஆனா ஞாபகத்துக்கு வரணும், உலகத்தினால் இது உண்டானது அல்ல, கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்தவைகள். ஆமென். அல்லேலூயா. இந்த உலகத்துல நமக்கென்று கர்த்தர் ஆயத்தம் பண்ணினவைகளை அவைகளை தான் பிடிக்கும். அதனால வந்து டிட்டர்மைன்ட். புரியுதா உங்களுக்கு? என் ஞானத்தினால, என் படிப்பினால, ஒரு மனுஷன் எனக்கு தெரியுதுனால, அவருடைய சிவாசினால, அவருடைய அதனால, இதனால, இந்த கம்பெனினால, அப்படினால இல்ல. No. God gives you the grace. தேவன் உனக்கு கிருபை கொடுக்கிறார். ஏன்னா இந்த பூமியில உன்னை மேன்மை வைக்க விரும்புகிறார். ஆடுகளுக்கு பின்பாக போன தாவீதை தான் கர்த்தர் கோலியாத்தை கொல்ல வைத்து அவனை மேன்மைப்படுத்தினார். கோலியாத்தை கொல்வதற்கு உலக பிரகாரமான எந்த ஒரு என்ன சொல்றது அருகதையும் தாவீதை கிடையாது. ஒண்ணுமே கிடையாது, அவனுக்கு எதுவுமே கிடையாது. ஆனா அவனை கொண்டு கர்த்தர் செய்தார். ஏனென்றால் கர்த்தர் அவனை கனம் பண்ண விரும்பினார். இஸ்ரவேல் முழுவதும் அவனை குறித்து பேசும்படி கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணினார். புரிஞ்சுக்கணும். It was not David. It was not David. God made it. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் நடத்துகிற விதம். அவர்கள் அன்பு கூறுவதற்கு சகலமும் ஆயத்தமாயிருக்கிறது. உன்னை கனப்படுத்த, உன்னை மேன்மைப்படுத்த, உன்னை உயர்த்த, எல்லோரும் உன்னை பார்க்கும்படி கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை ஏற்கனவே உனக்கு செய்து வைத்திருக்கிறார். நீயோ அவரையும், சிலுவையில் அறையப்பட்ட அவரையும் இயேசு கிறிஸ்துவையும் மாத்திரம் அறிந்து கொள்ளுகிற எண்ணத்தில் போகணும். இந்த உலகத்தின் காரியம், உலகத்தின் லௌகிக காரியங்கள், உலகத்தின் மேன்மைகள், உலகத்தின் வழிகளை வெறுக்கணும். Praise the Lord. Hallelujah. எதுவுமே உங்களுக்கு மேன்மையா இருக்கக்கூடாது. Nothing should be. ஒன்றும் மேன்மையா இருக்கக்கூடாது. It's all about Jesus. ஏன்னா இவைகளை வாய்க்க செய்தவர் கர்த்தர், தயவு கொடுத்தவர் கர்த்தர், வாசல்களை திறந்தவர் கர்த்தர், மேன்மைப்படுத்த கர்த்தர். இந்த 3 வாலிபர்கள் தாவீதோடு இருக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க என்ன பண்ணாங்க? ராஜாவின் போஜ பதார்த்தத்தினாலே தங்களை தீட்டுப்படக்கூடாது என்று தங்களுக்குள்ளே சொல்லி, அவன் தீர்மானம் எடுத்தாங்க. முடியாது, அவன் சாப்பிட்டு வருகிற அந்த அருவருப்பெல்லாம் வேண்டாம் எங்களுக்கு. உடனே சொல்றாங்க, எங்களை என்ன பண்ணுங்க, வெஜிடபிள் மட்டும் கொடுங்க, மீட் வேண்டாம். அப்ப இவன் பயப்படுறான், அது இவங்களை பராமரித்து கொண்டு பயப்படுறான். அப்ப சொல்றான், 10 நாள் டைம் எங்களுக்கு இந்த சாப்பாடு கொடுங்க, அந்த சாப்பாடு மற்றவங்க கொடுங்க. 10 நாளுக்கு அப்புறம் எங்களையும் அவங்களையும் பாருங்க. எங்களுடைய ரூபம் மாறி போயிருந்துச்சுன்னா நீங்க சொல்றது சாப்பிடணும். ஆனா நல்லா இருந்தோம்னா எங்களுக்கு இதே தொடர்ந்து கொடுங்க. அதே மாதிரி தயவு கொடுத்தாரு, அப்படியே கண்களில் தயவு கொடுத்தாரு. சாப்பிட்டாங்க. அவங்கள காட்டில இவங்க ரொம்ப அழகா இருந்தாங்க. இது எதை காண்பிக்கிறது? நல்லா பார்த்துக்கீங்க. உலகத்தினால இப்படி சாப்பிட்டா அப்படி இருக்கும், உடம்பு அப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும், இது பண்ணா இருக்கும், இதெல்லாம் அவங்க சொல்றதெல்லாம் நல்லது. ஆனால் உங்களுக்கு நன்மையை கொடுப்பதாய் தெரியாது.
நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தர் உங்களுக்கு வழி வைத்திருக்கிறார். கர்த்தர் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். தேவன் ஒரு செயலை நடப்பிக்கிறார். அதுதான் பிடிக்கணும். நீங்க சிம்பிளா பிடிச்சாங்க, தீட்டு பட மாட்டோம், அவ்வளவுதான், முடிஞ்சது. சாப்பாட்டுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அவனுடைய சாப்பாடு தீட்டு உள்ளதா இருக்குது. காரணம் என்னன்னு சொன்னா, அவன் என்னது அந்நிய தேவர்களை வணங்குறது மட்டும் இல்ல, தேவல் அது ஆண்டவர் எந்த இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ அந்த உணவு பதார்த்தங்கள் அதுல இருக்கும். ஞாபகம் அருவருப்பான காரியங்கள் உங்களுக்கு. அதனால என்ன சொல்றாங்க, இது என்னன்னா ஒத்துக்கல தலை போயிருவாங்க. ஞாபகம் ரிஸ்க், உலக பிரகாரமான ரிஸ்க். ஆனா அவங்களுக்கு அது தெரியல. அவங்க என்ன தெரிஞ்சது, 10 நாள் பாருங்க, பட சேலஞ்சு பாருங்க, 10 நாள் எங்களை பாருங்க, 10 நாள் எங்களை பாருங்க. அப்ப எந்த அளவுக்கு தங்கள் தேவனை அவர்கள் அறிந்திருந்தார்கள். That's the love of God. ஆண்டவர் கனம் பண்ணினார் ஒரு விசுவாசத்தை. இப்படி ஆரம்பிச்சவங்க அந்த 3 பேரு இப்ப சொல்றாங்க உயிர் ஆனா வணக்கம். ஏன்னா நாங்கள் ஆராதிக்கிற தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன், the one whom we worship, you know, because he is a living God. Amen. Hallelujah. ராஜாவாக உம்முடைய கைக்கு எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். உன் கண்ணுக்கு நீ பெரியாரா இருக்கலாம், எல்லாரும் உனக்கு கீழே அடிமை நினைக்கலாம். ஆனா நாங்க ஆராதிக்கிறவர் யார் என்பது எங்களுக்கு தெரியும். Praise the Lord. Praise the Lord. Glory to God. The boldness comes only in love. அவரை நேசிக்க நேசிக்க, அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு ருசிக்க ருசிக்க தைரியம் உங்களுக்குள்ள வரும். எத்தனை புயல் வந்து நின்னாலும் சரி, எத்தனை மலைகள் நின்னாலும் சரி, எத்தனை கூட்டம் நின்னாலும் சரி, உங்களுக்குள்ளே அந்த தைரியம் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்க ஜீவன் இல்லை, அவருடைய ஜீவன். பவுல் எழுதுவது ரொம்ப அழகா இருப்பார். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. இப்படி அர்த்தம் என்ன சொல்றது? இட்ஸ் நோ மோர் ரைட். இதான் கிறிஸ்துவுடைய வார்த்தை. இந்த வாழ்க்கைக்குள்ள போனது விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களை ஆராதனை செய்வதும் இல்லை, நிறுத்தின ஒரு சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை. ரொம்ப அழகா இருக்கு. ஒரு வார்த்தை ஆட் பண்றான். இவன் சொன்னது வெறும் ஒரு சிலை தான் வணங்க சொல்றான். ஆனா அவன் சொல்றான் உங்கள் தேவர்களையும். என்ன அர்த்தம்? இது வரைக்கும் பண்ணல அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. எந்த தேசத்துல இருக்கிறாங்க? அவங்களுடைய பாபிலோன்ல அடிமைகள் மக்களாதீங்க. இந்த ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. அவங்களோட ஒத்துப்போல அப்படியே சரி, நல்ல வாழ்க்கை வந்துச்சு, ஓகே எல்லாம் நல்லா இருக்குது, why to get it all trouble, no, we just go with that, அப்படியே போயிடலாம், அப்படியே வாழ்ந்துடும். நோ, அங்க இருக்கும் பொழுதும் தங்கள் தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தார். அப்படின்னா அந்த நாட்கள் எப்படின்னா எருசலேமை நோக்கி தான் நீங்க ஜெபம் பண்ணணும். தேவாலயம் எங்க இருக்கிறதோ அந்த டைரக்ஷன் நோக்கி தான் ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு எவ்விடங்களும் ஜெபிக்க கர்த்தர் நமக்கு கிருபை கொண்டிருக்கிறார். ஆனா அவர்களுக்கு அப்படி கிடையாது. எருசலேம் நோக்கி தான் ஜெபம் பண்ணணும். அப்ப அந்த விண்டோ திறப்பாங்க, இல்லை மாட்டுங்க, அந்த டைரக்ஷன் பார்க்கணும். அவங்க ஜெபம் பண்ணா எல்லாருக்கும் தெரியும். அந்த ஜன்னல் எது நேரா அந்த டைரக்ஷன் இருக்கு, அதுக்கு திரும்பி தான் நிற்கும். ஏன்னா அந்த ஆலயத்தை நோக்கி கூப்பிடுவதற்கு பதில் கொடுக்கணும்னு சொல்லி சாலமோன் கேட்டதுக்கு கர்த்தர் அந்த உடன்படிக்கையை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆகினால எருசலேம் யூதர்கள் எல்லாம் உலகமெங்கிலும் எங்க போனாலும் சரி டைரக்ஷன் நோக்கி நிற்பாங்க. ஆமென். ஹல்லேலூயா. இதான் நம்ம சொல்றோம். அப்ப இந்த வாலிபர் என்ன பண்ணிருக்காங்க? அவங்க தேவர்களை ஆராதிக்கிறாங்க. தங்களுடைய காரியங்களை பார்க்கல. உங்களுடைய இருதயங்கள் பூரா யார் இருந்தது? அந்த தேவன் மேல. அதனாலதான் இங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தைரியம். உங்க தேவர்களையும் வணங்க மாட்டோம், ஆராதிக்க மாட்டோம், ஒரு சிலையும் வணங்க மாட்டோம். அவ்வளவுதான். What will you do the max? அவ்வளவுதான். இதான் கிறிஸ்டியன் லைஃப். We have to get into this field. இந்த ஒரு என்ன சொல்றா வைராக்கியத்துக்குள்ள
இந்த வைராக்கியத்தை நிற்பீர்கள் ஆனால் பூமியிலே ஜெயமாய் எல்லாவற்றையும் மேற்கொண்டவர்களாய் நமக்கு விரோதமாய் எழுகிற ஒருவனாக இருக்க முடியாது. Amen. Praise the Lord. Nobody can stand and coming. They can be big people, top people எல்லாம். Nothing. Their powers won't work against you. And the man ஒருத்தங்களோட நிற்பார். அவங்க நிற்பார். உன்னை எந்த அளவுக்கு வந்து உனக்கு விரோதமா வந்து உன்னை எப்படி சொல்ல அழிக்கணும், புனிய வைக்கணும், கீழ் தள்ளணும் வந்தா கூட நன்கு தெரியுமா, இவர் தலையை உயர்த்தி வச்சுக்கிட்டே இருப்பார். கடைசி என்ன நடந்தது? 7 மடங்கு போட்டான். 7 times நடந்த காரியம் இவர்கள் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். கடைசியில் this man has to bow down to God. ஞாபகம், if you are zealous for the name of the Lord, கர்த்தருடைய நாமத்துக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மையா இருதயத்தின் ஆழத்தில் அவரை மாத்திரம் நேசித்து வசனத்தை கை கொண்டுகிற தேவ மனுஷனா நீங்க இருப்பீர்கள் ஆனால் கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியிருப்பார். போகிற இடமெல்லாம் உங்களுக்கு கனம் உண்டாகும். போகும் இடமெல்லாம் உங்களுக்கு எல்லா தயவு கிடைக்கும். போகும் இடமெல்லாம் எல்லா நன்மை உண்டாகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யோசிச்சு பாருங்க. சிலுவையில அறையிறாங்க, அடிக்கிறாங்க, அப்படியே சரீரத்தை பிச்செடுக்கிறாங்க, ஏரணப்படுத்துறாங்க, எல்லாம் பண்றாங்க. எல்லாம் புரிஞ்சுங்க. நம்ம எல்லாம் பார்க்கும்போது உலகம் எப்படி காமிக்கணும் பத்தியா, ஒன்னில்லாம் மார்க்கிட்ட பாக்குறேன். ஆனா தேவ ஜன நம்ம பார்க்கணுமா, நீ என்ன பண்ணாலும் அவரை மாற்ற முடியாது. ஆமென். ஏதாச்சும் முடியுதா? திட்டினாரா, கட்டன் பண்ணாரா, இல்ல அங்கேருந்து ஓடி போகணும்னு பார்த்தாரா, நீ எவ்வளவு பண்ணாலும் நீ ஏதாச்சும் அவரை செய்ய முடியல. அதே சிலுவை சுமந்து போகிறார். சிலுவை தொங்குகிறவர் சொல்றார், பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். The world cannot change you because God is zealous for your name. If you stand for God, நீ கர்த்தருக்காக நாமத்துக்கு வைராக்கியம் பாராட்டும் போது நீ எத்தனை புயல் வழியை கடந்து போனாலும், எத்தனை அக்னியில போனாலும் சரி, எத்தனை நிந்தைகள் அவமான உலகத்தை கொண்டு வந்தாலும் சரி, உன்னை சேதப்படுத்த முடியாது. அவருடைய அன்பை விட்டு பிரிப்பது எது? ரோமர் 8ஆம் அதிகாரத்தை திருப்பி எங்க வசனத்தை வாசிக்கும் போது பியூட்டிஃபுல்லா இருக்குது. 37 வாசிக்கிறேன். இவை எல்லாவற்றிலேயும் அவரின் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். நீ என்ன ஒடுக்கினாலும் சரி, எங்களை எவ்வளவு நீ என்ன சொல்றது நசுக்கினாலும் சரி, நாங்க ஒடுக்க மாட்டோம். எவ்வளவு நீ பிடிச்ச எவ்வளவு ஸ்குவீஸ் பண்ணாலும் அப்படியே வெளியே வந்து திரும்ப ஃபார்ம் ஆயிடும். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவர்களை எங்கே சிதறிக்கப்பட்டார்களோ அங்கே அவர்கள் பெருகினார்கள். எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவு அதிகமாய் பெருகினார்கள். ஏன்னா இந்த பெருக்கமும் இந்த வளர்ச்சியும் இந்த பூமிக்குரியது அல்ல, பரத்துக்குரியதா இருக்கிறது. ஒன்றை செய்ய முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய தேசங்கள் பிடுங்கப்பட்டு எத்தனை ஆண்டுகள் இல்லாம இருந்தாங்க. ஆமா, அவங்க செய்த பாவத்தின் நிமித்தம் என்ன கர்த்தர் கைவிட்டார். எல்லாம் நடந்தது. ஆனா வாக்கு கொடுத்தாரு, திரும்பவும் நான் கொட்டி சேர்ப்பேன். 1948ஆம் வருஷத்துல அது எப்படி நடந்ததே தெரியாது, நடந்தது. வாக்கு பண்ணி அவர் உண்மை உள்ளது. அது மாத்திரமல்ல, சிதறிக்கப்பட்ட எல்லா தேசங்களிலிருந்து திரும்ப வந்தாங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா கர்த்தரை ஆராதிக்க முறைமை வைத்திருந்தார்கள். அந்த லாங்குவேஜ் வச்சிருந்தாங்க. ஆசாரியர்கள் இருந்தார்கள், லேவியர்களாக இருந்தார்கள். வந்தாங்க, வந்து திரும்பவும் கர்த்தரை ஆராதித்து பலி செலுத்தார்கள் அதே தேசத்தில். ஆமென். பிரைஸ் தி லார்ட். வனாந்திரத்தை கொடுத்தாங்க, இன்னைக்கு வயல்வெளியா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். உண்மை உள்ளவர். நீ தேவனுடைய நாமத்துக்கு வைராக்கியம் பாராட்டும் பொழுது கர்த்தர் உனக்காய் வைராக்கியம் பாராட்டுவார். நியூ டெஸ்டமென்ட் we have to understand கிறிஸ்துவை அல்லாமல் எதை குறித்து கவலைப்படாம இது வந்து இதோடைய இது உக்கிரமம் பயங்கரம், அதோடைய உக்கிரமம் பயங்கரம், இதெல்லாம் சொல்லலாம். But for you is know about your Lord. அவர் தன் சரீரத்தில் சகல வியாதிகளை ஏற்றுக்கொண்டார். அவருடைய தழும்புகளால் குணமானோம். ஹல்லேலூயா. அவர் தரித்திரனானபடினாலே நாம் ஐஸ்வர்யவான்களாம், அவர் பலவீனராய் வந்தபடினாலே நாம் பலவான்களாய் மாறினோம். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்ததினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். அப்படி என்ன பண்ணுச்சுன்னா, look into Christ. கிறிஸ்துவை அல்லாமல், அவருடைய சிலுவை அல்லாமல் ஒன்றை குறித்து அறிவிப்பாங்க.
let the world go on talking. என்ன பண்ணி இது பண்ணி தெரியல உங்களுக்கு, அது கூட தெரியல, அது பண்ணி it's okay, but I know about him. Amen. Hallelujah. உருவாக்குறது எனக்கு தெரியும். Amen. ஆபிரகாம் லோத் இருக்கிறாங்க, பிரிகிற ஒரு நாள் வருது. அப்ப ஆபிரகாம் சொல்ற, நீ வலது புறம் போனா நான் இடது புறம் போனேன், நீ இடது புறம் போனா நான் வலது புறம். ஆமென். சாய்ஸ் கொடுக்குறாரு லோத். லோத்தோட சாய்ஸ் பார்த்தீங்கன்னா உலகபரமான சாய்ஸ். பசுமையானது, தண்ணீர் நிறைந்தது, இல்லாத இடம், அதை எடுத்து புரிஞ்சுக்கணும். ஆபிரகாம் எடுக்கிறார். ஆபிரகாம் எடுக்கிறார். ஆபிரகாம் வந்து ஏன்னா என் ஆசீர்வாதம் என்னால் உண்டானதல்ல, இந்த பூமியினால் உண்டானதல்ல, மனுஷனால் உண்டானதல்ல, என் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாயிருக்கிறது. உடன்படிக்கையின் தேவன் உண்மை உள்ளவர். அதுதான் வந்து ஒரு வசனம் இருக்கு, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி பாருங்கள், உன்னை பெற்றெடுத்த சாராயை நோக்கி பாருங்கள், ஒரு மனுஷன் அழைத்து அவரை ஆசீர்வதித்து அவரை பெருக பண்ணினேன். ஆமென். One man. ஏன்னா I have determined to bless you. நான் உன்னை ஆசீர்வதிக்க நான் தீர்மானம் பண்ணி இருக்கிறேன். Who can stop me? If you do not believe, you cannot receive. அவ்வளவுதான். No world, no powers, nothing can stop you. ஒன்றும் நிறுத்த முடியாது. இல்லது போகணும்னா நீங்க தான் இருந்து போகணும். அவர் சொல்றாரு, 10 வசனத்தை வாசிக்கிறோம். அது ஆவியினாலே 1 கொரிந்தியர் 2:10. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறார். தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறார் அந்த ஆவியானவர். சொல்லிட்டு ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்தவர். அப்போ தேவன் நமக்கு வைத்திருக்க காரியங்கள் அப்ப எப்படி சொல்றதுன்னா, இட்ஸ் ஆல்ரெடி தேர் எக்ஸிஸ்டிங். ஏற்கனவே இருக்குது. இருக்கிற காரியத்தை நம்ம வந்து அதை எடுக்கணும்னு சொன்னா என்ன சொன்னா, கண்கள் திறக்கப்படும். இப்போ இதை ரிமூவ் பண்ணாத பார்க்கணும். அந்த மாதிரி தான் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்ம இருக்கிறது வந்து வேர்ல்டு அட்மாஸ்பியர். இதுவடைய காரியங்கள் நீங்க பார்க்கணும். என்ன பண்ணணும், ஆவிக்குரிய காரியங்கள் மறைச்சிருக்கணும். வசனத்தினாலே நீங்கள் கடந்து போகும் பொழுதுதான் ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ விசுவாசம் வார்த்தை சொல்றோம். வாட் இஸ் இட்? ஃபெய்த் இஸ் வாட்? Faith sees the unseen. காண முடியாதவைகளை காண்கிறது தான் விசுவாசம். அடுத்த வருஷம் நான் வருவேன், அப்போ நீ ஒரு பிள்ளையை வச்சிருப்ப, புரிஞ்சுக்கணும். இப்போ வார்த்தை வந்தாச்சு. விசுவாசம் என்ன பண்ணுது, பிள்ளைய அடுத்த வருஷம் வர பிள்ளைய இப்போ பார்க்கணும். இப்ப நடக்க போற அப்படின்னா கண்ணில் பார்க்கல இல்லாத காரியத்தை, அன்சீன் வரப்போகிற காரியத்தை என்ன பண்ண விசுவாசம் பார்க்கிறது. இப்ப விசுவாசம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தாவே நீர் எனக்கு தந்தது கஷ்டம். வசனம் சொல்லுது, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி, அவர் எல்லாவற்றையும் வல்லவர் என்று எண்ணி முழு நிச்சயமாய் அவர் நம்பி விசுவாசித்தார். He just saw things, அவ்வளவுதான், by faith. That's what faith is all about. அப்போ புதிய ஏற்பாட்டில் கடந்து போகிற நாம் என்ன பண்ணோம், ஆவியானவர் சகலவற்றை நமக்கு அதை வெளிப்படுத்தும். That is where comes the promise. ஆவியானவர் சொல்றாரு, மகனே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ இப்படி இரு, நீ இங்கே இரு, நில்லு, நான் உனக்கு செய்ய போறேன். என்னது அதோட அர்த்தம்? என்னது? God is revealing things to you. When he reveals things, you cannot see it with your naked eye. அவர் காரியங்களை வெளிப்படுத்தும் போது உன் கண்கால் அதை பார்க்க முடியாது. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ விசுவாசிக்க வேண்டும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய். அர்த்தம் என்ன சொன்னா, what I already prepared for you, which is glorious than what you can see here. இந்த உலகம் வழியே இல்லைன்னு சொல்லுது. செங்கடல் இந்த பக்கமும் இது பார்வோனுடைய சேனை இந்த பக்கம் இருக்கு. அப்படி அர்த்தம் என்ன சொன்னா, you're going to die, மரிக்க போறீங்க என்று. ஆனா ஆண்டவரோ செங்கடலிலே ஒரு வழியை வைத்தார். புரிஞ்சுக்கணுங்க. இது வந்து கண்ணுக்கு தெரியல. அவங்க புலம்புறாங்க, மோசே கொல்ல வர்றாங்க. மோசே தேவனுக்கு போய் முறையிடுகிறாங்க. கர்த்தரை ஏன்டா முறையிடுற? I have already made a way for you, an escape. தப்பி செல்வதற்கு ஒரு வழி வைத்திருக்கிறேன். அது என்ன வழினா, செங்கடலை பிளக்கணும். இது எப்படி நல்லா புரிஞ்சுக்கங்க. This is the things you have to understand. Naked eye, the naked heart, the nerve, இது வந்து பார்த்த காதுகள்
இதை ஒத்துக்கவே முடியாது. எப்படி செங்கடல் பிளக்க? வாட் பவர் ஐ ஹேவ்? அந்த ஆண்டவர் சொல்றாரு, கோலை தூக்குறதும் கையை நீட்டுறது மட்டும் தான் உன் வேலை. புரிஞ்சுதா? கோலை தூக்குறதும் கையை நீட்டுறதும் உன் வேலை. விளக்குறது ஏன் வேலை. ஏன்னா நான் உன்னை அனுப்பியிருக்கேன். நான் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கேன், நான் வார்த்தையை கொடுத்திருக்கேன். உன் வேலை விசுவாசித்து அறிக்கை செய்வது, அதன்படி நடக்கிறது மட்டும்தான் உன் வேலை. வாய்க்கப்படுவது ஏன் வேலை. நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய். என்ன நடந்துச்சு அன்னைக்கு? வெறும் கரத்தை தூக்குறான், கையை நீட்டினான் சமுதிரத்துக்கு நேரா. கர்த்தர் கீழ்காற்று அனுப்பி விழுந்து வெட்டாந்தரையில் நடக்கிறது போல நடக்க வைக்கிறாரு. அதோட உடல் அவரு சொல்றாரு, அவனை விடுமை. அதை பார்த்து ரொம்ப அழகா இருக்கு. அந்த பில்லர் ஆஃப் ஃபயர் நிற்குது, அவனால வர முடியல. இந்த ஜனங்க போறாங்க, இவங்க போயிட்டு போனோடனே அவர் அந்த டிஸ்டன்ஸ் கால்குலேஷன் சும்மா ஆண்டவர் இவங்க போய் சேர்ற கால்குலேஷன் பார்க்கறது டைம் பார்த்தோன்னே இங்க ரிலீஸ் பண்ணி விடுறாரு. இவன் ரதத்துல வராங்க, ரிலீஸ் பண்ணி விடுறாரு. இவன் நினைச்சா முடிச்சிடறோம் நம்ம, அவன் உள்ள போனாலே இப்ப நம்மளும் அதுல போலாம் சொல்லி பின்தொடர்றான். பின்தொடரும் போது ஆண்டவர் மேல இருந்து போய் உத்து பாக்குறாரு, ரதத்தை எல்லாம் கட்டி விடுறாரு, இதெல்லாம் கட்டி விடுறாரு, குதிரை எல்லாம் அவள் தான். எங்க இவங்க போறது? அவங்க தாண்டுறாங்க. சொல்றாரு மூடுன்ற, அதை மூடி விடுறாரு. தொடர்ந்த அதே மோசே மூடுகிறான். ஆமென். நீ தப்பிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிற உன் விசுவாசம் உன் சத்துருக்களை மூடுவதற்கும் அது பயன்படும். The word of faith is for both. It's offensive and defensive. Praise the Lord. Hallelujah. This is what God is all about. And God was glorified. தேவனுடைய வாழ்க்கையில எத்தனை சிலுவைகள் வந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனைகள் போராட்டம் வந்தாலும் அவையிலிருந்து வெளியே வரைக்கும் சிலுவை ஒரு நாளும் உங்களை மாற்ற முடியாது. நீங்கள் சிலுவை மாற்றுங்க. சாபம் என்று சொல்லப்பட்ட சிலுவை இன்றைக்கு ஆசீர்வாதம் என்று அழைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. சிலுவையில் அண்டே வருகிற யாவரும் சபிக்கப்பட்டவனாக இருந்தாலும் சாபத்துல வாழ்ந்த மரணத்துக்கு எழுதப்பட்டார், அவனுக்கு ஆசீர்வாதம் ஜீவன் என்று சொல்லப்படுகிறது. ஆமென். இதான் கிறிஸ்டியன் லைஃப். இதான் ஆசீர்வாதம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டு சொல்றாரு, இடத்துக்குள்ள வரும். பவுல் எழுதுனது அவனுடைய அனுபவம் மாத்திரமல்ல, நாம் அனுபவிக்கும்படி தேவன் தருகிறார். And this is the place. கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரை என்ன சொன்னார்? அவருடைய பாடுகளையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் தவிர வேற எதுவும் பண்ண. அவர் பாடுகளினாலே எனக்கு என்ன உண்டாயிற்று, உயிர்த்தெழுதலினாலே என்ன உண்டாயிற்று, இந்த வித காரியம். என் அடிமைத்தனம் முடிந்தது, என் சுயாதீனம் தொடங்கினது. என்னுடைய உரிமைகள் இழந்து போனது, இப்பொழுது உரிமைகள் எனக்கு வந்தது. மரணத்துக்கு என்று இருந்தது, ஜீவனுக்கு என்று பண்ண இருக்கிறேன். பிசாசு, பாவம், உலகம் என்னை ஆண்டு கொண்டிருந்தது, இப்பொழுது நானும் அவைகளை ஆண்டு கொள்கிறேன். Amen. This is what it is. On the cross, what he did, because of his rose and sitting in the right hand of the Father, what happened? இதுதான் இவைகளுக்கு தேவை. அப்பொழுது வாழ்க்கை முற்றிலுமாய் மாறும். கண்களை மூடி